உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல் என்பது மாத்திரமல்லாமல் இதற்குரிய செலவீனங்கள், இதனுடைய பெருமதின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய மால்டிவ்ஸினுடைய ஒரு வருடத்திற்கான உள்நாட்டு உற்பத்தி வருவாய் எவ்வளவோ அந்த அளவுக்குண்டான ஒரு பெருமதியை கொண்டதுதான் இந்த USS ஆப்ரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான அணு ஆயுதத்தையும் சுமந்த நூற்றுக்கணக்கான விமானங்களையும் தாக்குதல் விமானங்களையும் சுமந்திருக்கக்கூடிய கடலில் நகருகிற ஒரு நகரம் என்று பேசப்படுகிற அளவுக்கு உண்டான ஒரு பலம் பொருந்திய கப்பலாகத்தான் இந்த கப்பல் பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த கப்பல் தான் தற்போது தாக்குதலுக்கு தயாராகிறது. இதற்கு பாதுகாப்பாக பல கப்பல்கள் வந்திருக்கிறது. ஓமான் வளைகுடாவை இந்த கப்பல் தற்போது அடைந்து விட்டது. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் அமெரிக்கா விடுத்திருந்த ஒரு அறிவிப்பு பிரகாரம் USS ஆப்ரகாம் லிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய இந்த கப்பல் கோஸ்ட் மூடில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கோஸ்ட் மூட் என்று என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எந்த விதமான தொழில்நுட்பங்கள் ஊடாகவும் இது கரெக்டா அக்யூரேட்டா எங்க இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாது. ரேடார் மூலமாகவோ வேறு எதன் மூலமாகவோ கண்டறிய முடியாது. அப்படி ஒரு எல்லா சிக்னலையும் அவங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு முடக்க நிலைக்கு போயிருவாங்க. ஒரு நேரடியாக ஒரு ஹெலிகாப்டர்ல போய் இந்தா இருக்குது அல்லது ஒரு விமானத்தில் போய் இந்தா இருக்குதுன்னு பார்த்தாலே உண்டே தவிர வேறு விதமான கருவிகளூடாக கண்டறிய முடியாத ஒரு கோஸ்ட் நிலைக்கு போயிட்டாங்க என்றுதான் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இன்றைய நாளில் ஈரானுடைய ஊடகங்கள், குறிப்பாக IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை ஈரானுடைய பிரஸ் டிவி, ஈரானுடைய இர்னா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஈரானுடைய ட்ரோன்கள், உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் ஊடாக எந்த இடத்துல USS ஆப்ரகாம் லிங்கன் நிற்கிறது, அதில் எப்படியான ஆயுதங்களோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள், மேல்மட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் ட்ரோன் வீடியோ செய்து அந்த வீடியோ தற்போது ஈரானால் வெளியிடப்பட்டும் இருக்கிறது. எனவே அவங்க கோஸ்ட் மூடில் இருந்தாலும் எந்த மூடில் இருந்தாலும் ஈரானால் அவர்களையும் கண்காணிக்க முடியும் என்பதை தற்போது IRGC நிரூபித்திருக்கிறது. இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல அந்த விமானம் தாங்கி கப்பலுடைய விமானங்கள் மிக தெளிவாக காட்சிப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக IRGC வீடியோ கிளியராகவே அதுல என்னென்னலாம் எங்கெல்லாம் இருக்கு, ஹெலிகாப்டர் எங்க இருக்குது, தாக்குதல் விமானங்கள் எங்க இருக்கிறது என்பதையெல்லாம் துல்லியமாக காட்டக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஈரான் அனைத்திற்கும் தயார் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல